நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து ஃப்ரேம்னா என்ன? ஷேப்ஸ்லாம் என்னன்றத சொல்லியிருப்பேன். அதில கூட நான் வந்து கலர் ஃபில் பண்றத பத்தி சும்மா கிளாஸ் எடுத்திருப்பேன். பட் இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொன்னும் நான் வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து இதில கிளாஸ் கொண்டு போயிருக்கிறேன். ஸோ, இப்ப நீங்க கத்துக்க போறது ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் கலர் எப்படி ஃபில் பண்ணணும்? அது எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. சி நான் இப்போ இது ஒரு ஃப்ரேம் ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஓகேங்களா, ஷேப்ஸ் அண்ட் தென் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன் ஓகேங்களா. தென் இது மாதிரி நான் இப்போ வரைஞ்சிருக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரியே சம்திங் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லித்தர போகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், கவனமாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம இது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. சி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, இது மாதிரி ரெக்டாங்கிள் 2 ஷேப் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் ஃபிக்மா கலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூல்ஸ்குள்ளார தான் நம்ம எல்லாமே வேலை செய்வோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ இந்த ஐஃபோனுன்ற இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த டிசைன்ற பேலட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கீழே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். அது மாதிரி நான் எந்தெந்த எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன்னா அந்தந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும் இதில் ஓகேங்களா. இதுல இப்போ நான் ஃப்ரேமை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா சேம் அதே தான், பொசிஷன், லே அவுட், அப்பியரன்ஸ், ஃபில், ஸ்ட்ரோக், எஃபெக்ட்ஸ். ஆனால் இதுக்கு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? லே அவுட் கிரிட்னு ஒன்று வந்திருக்கு, இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒன்று வந்திருக்கு. பட் இதே நான் ரெக்டாங்கிள கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே பாருங்க பொசிஷன், லே அவுட், அப்பியரன்ஸ், ஃபில், ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க இங்கே லே அவுட் கிரிட் வராது, ஏன்னா அது ஃப்ரேமுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரியே இப்போ நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி எனக்கு டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன், லே அவுட், அப்பியரன்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த டெக்ஸ்ட் டூலுக்கு டைப்போகிராஃபின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இது எல்லாமே காமனாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த எலமெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். லைக் இந்த ஃப்ரேம்லையும் டெக்ஸ்ட்லையும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆட் ஆகும். அதே மாதிரியே இப்போ கலர் ஃபில் பண்ணணுனாக்கா ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், மற்றதுக்கெல்லாம் அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லைன் இல்லை ஆரோ இது மாதிரி நீங்கள் வரைகிறீங்கனாக்கா இது ஸ்ட்ரோக், இது ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இது நான் வந்து ஆப்ஜெக்ட் எடிட்டிங் கிளாஸில் கூட உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கிறேன். பட் இங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், ஏன்னா கலர் ஃபில்லிங்கிறதுனால இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் வந்து இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்றேன். நல்லா பாருங்க, இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ற பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஃபில் ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்ட்ரோக் வந்து டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரேமுக்கு அதே மாதிரி தான். ஃப்ரேமுக்கு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஃபில் ஆன்ல இருக்கும், ஸ்ட்ரோக் ஆஃப்ல தான் இருக்கும். நம்ம தான் வேணாக்க ஜென்ரேட் பண்ணோம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரியே தான், ஃபில் ஆன்ல இருக்கும், ஸ்ட்ரோக் ஆஃப்ல இருக்கும். இதே நான் வந்து லைன் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, எனக்கு ஸ்ட்ரோக் தான் ஆன்ல இருக்கும், ஃபில் ஆஃப்ல தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபில் உள்ள கலர் ஃபில் பண்ண முடியாது, இது ஒரு லைன் இது ஓகேங்களா. இது வந்து இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எடிட்டிங் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நவ் இப்போ நம்ம சிங்கிள் கலர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்மளோட ஃப்ரேம் கரெக்டுங்களா. நான் என்னோட ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஒரு இதுக்கு கலர் ஃபில் பண்ண சொன்ன கொடுத்தேன் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே அதே காமன் தான். ஸோ நீங்க இந்த கேன்வா இந்த 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 பேஜ்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய எந்த எலமெண்ட்டுக்கும் கலர் ஃபில் பண்றதுக்கு ஒரே வழிதான். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக, அதாவது இந்த ஃப்ரேம்ன்ற அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஒரே ஒரு கலர் ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா, சேம் இந்த பொசிஷன், லேஅவுட், அப்பியரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஏரியா. இதில் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுதான் கலர் சூசர் ஓகேங்களா. ஆக்சுவலி இதில் வந்து நம்மளுக்கு இத்தனை 5 டைப் இருக்குது. இது 5 நான் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கலர், ஒரே ஒரு கலர், இந்த கண்டெய்னர் உள்ள எனக்கு ஒரே ஒரு கலர் ஃபில் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட மேஜர் கலரை சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இதுதான் மேஜர் கலர் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா. இதை வந்து ஹியூன்னு சொல்லுவோம். இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கலர் ஸ்டாப்பரை கொண்டு வந்து என்னோட ப்ளூவில் வச்சிடணும். இங்கே
இருக்கு. ஓகேங்களா, எனக்கு என்ன டைப் ஆஃப் மேஜர் ப்ளூ வேணுமோ அந்த ப்ளூவை வச்சிடணும். வச்சுட்டு இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் இங்க கலர் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சேச்சுரேஷன், கலர் சேச்சுரேஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது கலர் சேச்சுரேஷன்ஸ்னா என்னன்னாக்கா, the கலர் வித் மிக்ஸ்டு வித் ஒயிட் கூட மிக்ஸ் ஆனா என்ன டோன்ல வரும், பிளாக் கூட மிக்ஸ் ஆனா என்ன டோன்ல வரும்னு சொல்றதா வந்து சேச்சுரேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த விண்டோவில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, இங்க நீங்க என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுதான் இங்க மேஜர் கலரா இந்த இடத்துல காமிக்கும். ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம ஒயிட் பாயிண்ட் இங்க இருக்கு, பட் இந்த இடத்துல இதுதான் இதோட மேஜர் கலர். அதாவது நீங்க இங்க வச்சிருக்கிற கலரோட மேஜர் கலர். இந்த கலர் வந்து ஒயிட் கூட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னாக்க எனக்கு இந்த மாதிரி லைட்டா ப்ளூ கிடைக்கும். இதே வந்து பிளாக், கீழே பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கூட மிக்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டார்க்கா இருக்கும். ஸோ இது மாதிரி தாங்க நம்ம வந்து கலர் முதல்ல செட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, தென் இப்போ இதே மாதிரியே நான் வந்து க்ரீன் வைக்கிறேன். எனக்கு வந்து லைட் க்ரீன் வேணும்னாக்கா வித் மிக்ஸ்டு வித் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு லைட் க்ரீன். ஓகேங்களா, டார்க் க்ரீனாக்கா டார்க் க்ரீன். இது மாதிரி இதே மாதிரி இது வந்து கிரே டோனில் இந்த இடம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கிரே இது. ஓகேங்களா, ஸோ க்ரீன் வித் கிரே கூட மிக்ஸ் ஆச்சுன்னா எனக்கு எப்படி கலர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கலர் சூஸ் பண்ணி நல்ல இன்ட்ராக்டிவான பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்ம இங்கே ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒப்பாசிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நீங்க இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் இந்த 4 வீடியோக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் கலர் செட்டிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்திருப்பேன். இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, அடுத்தது இது வந்து நம்மளோட கலர் பேசஸ் லைக் ஆர்ஜிபி கலர் மோடில் வேணுமா அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஒர்க்கை பொறுத்து நம்ம மாற்றலாம் இதை. ஓகேங்களா, இப்போ இதே வந்து பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் வச்சிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோக்கு போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன அப்படின்னாக்கா இது வந்து சாம்பிள் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சாம்பிள் கலர் அப்படின்றது என்னன்னாக்கா, இப்போ நான் நெட்டில் ஏதோ ஒரு இமேஜ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நெட்டில் வந்து ஏதோ ஒரு இமேஜ் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, சம்திங் அந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன், இப்போ என்னோட அந்த இமேஜை என் ஃபிக்மாக்குள்ள கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சம்டைம்ஸ் கிளைண்ட் வந்து சொல்லுவாங்க, என்னோட கம்பெனி இந்த கலர் நான் இந்த இமேஜ் பார்த்தேன், இந்த கலர் நீங்கள் வச்சு எனக்கு இந்த கலரை எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை உள்ளே கொண்டு வந்து இப்படி சைடில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃப்ரேமுக்கு தான் கலர் வைக்க போகிறோம். ஸோ அந்த இப்போ என்ன பண்ணணும், ஃபில் கலர் எடுத்து இந்த கலர் பிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இந்த இமேஜில் நம்ம கிளைண்ட் எந்த கலர் சொன்னாரோ இல்லை நீங்கள் பார்த்த இமேஜில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே நீங்கள் கிளிக் பண்ண கலர் இங்கே லோட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் சிங்கிள் கலர் ஃபில் பண்ணுற மெத்தட். அதே மாதிரி இங்கே இந்த கலர் லோட் ஆனோன்னா அதோட மெயின் கலர் எங்கன்றது இங்கே காமிக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அதற்கு டார்க் ஷேடு வேணும், லைட் ஷேடு வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க சிங்கிள் கலர் ஃபில் பண்ணுற மெத்தடு, வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, பட் இதே தான் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், எனக்கு நான் ரெக்டாங்கிள் கலர் சூஸ் பண்ணாலும் இப்போ ரெக்டாங்கிள் கண்டெய்னர் உள்ளார எனக்கு கலர் ஃபில் பண்ணாலும் அதே தான். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க, ஃபில் போங்க, ஃபில்லில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் எங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த கலரை நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரி நான் டெக்ஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன், டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு கலர் வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா அந்த கலரை நான் இங்கே வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் வந்து ஃபில்லில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, இப்போ நான் இந்த வேர்டு இருக்கு, இந்த வேர்டுக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து கலர் ஃபில் பண்ணனாக்கா சேம் ப்ராப்பர்ட்டி, அதே ப்ராப்பர்ட்டி தான். எஸ் சாரி, சரி, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கலர் வைக்கணும்னாக்கா ப்ராப்பர்ட்டி விண்டோல ஃபில்லுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி கலர் போயிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதாங்க கலர் ஃபில் பண்ற மெத்தடு. இந்த ஒரே டூல் தான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபிக்மால பேசிக்கா கலர் இப்படி ஃபில் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, மற்றபடி இங்கே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்வான்ஸ் அந்த கிளாஸ்லயே நான் எடுத்துக்கோ, அதுல அந்த வீடியோல இருக்கு, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதுதான் கலர் ஃபில் பண்ற மெத்தட். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100% இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி ஐடென்டிஃபை ஆகும். ஆல் தி பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.